முப்படை ட்ரைனிங் அகாடமி பிஜி எக்ஸாம் எழுதிட்டு ஒரு வழியாக நல்லபடியாக வந்திருப்பீங்க. எளிமையாக தான் இருந்தது, ரொம்ப ரொம்ப கடினமான தேர்வு அப்படின்னு சொல்றது கிடையாது. ஓகேங்களா, நல்லா படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஸ்கோர் பண்ணியிருக்கலாம். ஜிஎஸ் தான் ஒரு 3-4 கொஸ்டின் தான் ரொம்ப கடினம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் இருக்குது. ஓகே, எனிவே நம்ம டிஸ்கஸ் பண்ண போய்க்கலாம். அது மாதிரி நம்ம அகாடமியிலே பிசிக்கல் பிசிக்கல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா, பிசிக்கல் பேட்ச் ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க ஆக்சுவலாக ஜாயின் பண்ணிக்கோங்க. கீழே கான்டாக்ட் நம்பர் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா 4000 பிசிக்கலுக்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆதரவற்ற விதவைகளுக்கு எந்த விதமான ஃபீஸும் கிடையாது. ஓகேங்களா, பிசிக்கலுக்குரிய ஃபீஸ் எதுவுமே கிடையாது. ஓகேங்களா, ரைட். இப்போ டிஸ்கஸ் பார்க்கலாம். கொஸ்டினோட டிஸ்கஷன் பொறுத்த வரைக்கும் டி. ஓகே, வினாத்தாள் வகை வந்து டி வகை தான் பார்த்துக்கோங்க. வேற ஏதாவது பார்த்துட்டு வந்து வேற எதுவும் கேட்காதீங்க. சரிங்களா, ஏ அது ஆன்சர் இது ஆன்சர் சொல்லக்கூடாது. தெளிவாக கவனிச்சுக்கோ. நான் ஒவ்வொரு கொஸ்டினும் ஒரு சில கொஸ்டின் எந்தெந்த புக்கில் இருந்து வந்திருக்கு நான் தெளிவாக சொல்லிடுறேன். சரிங்களா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டினே கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் நமக்கு டி சீரீஸ்ல. டோக்கியோ ஒலிம்பிக் 2020 ஆண்டுக்கான ஈட்டி எறிதல் நம்ம பார்த்துருப்போம். ஒலிம்பிக் போட்டி டோக்கியோவில் நடைபெற்றது. ஈட்டி எறிதல் இந்தியா தங்கப்பதக்கம் வென்றது, தங்க நாயகன் அப்படின்னு சொல்லிட்டு பெருமையா பேசிட்டு யாரு, நீரஜ் சோப்ரா. ஓகேங்களா, முடி வளர்த்துட்டு இருப்பாரு. ஓகே, நீரஜ் சோப்ரா ஒலிம்பிக்ல ஈட்டி எறிதல்ல தங்கப்பதக்கம் வென்ற நீரஜ் சோப்ரா. அடுத்து பாருங்க, அடுத்து ஹிஸ்டரி கொஸ்டின். ரைட், திருப்பி பேசுற கொஸ்டின். ஹிஸ்டரி 10th புக் 5வது லெசன். ஹிஸ்டரி 10th புக் 5th லெசன்ல இருந்து கேட்டிருக்காங்க. ஈஸியான கொஸ்டின். ராஜாராம் மோகன் ராய் பிரம்ம சமாஜம், சுவாமி தயானந்த சரஸ்வதி ஆரிய சமாஜம், ஜோதிபா பூலே சத்தியசோதக் சமாஜ், ராமலிங்க சுவாமி சமரச வேத சன்மார்க். இது மேட்ச் பண்ணோம்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பி, ஆன்சர் பி. ஓகேங்களா, அதாவது BDAC, BDAC முடிஞ்சு போச்சா. ஈஸியானது 10th புக் இருக்குது. அடுத்து பாருங்க 10th புக், திருப்பியும் 10th புக். ஜியோகிராஃபினால மேக்ஸிமம் 10th புக்ல இருந்தா வந்திருக்கு. இதுவும் 10th புக்ல இருந்து வந்திருக்கு. 10th புக்ல ஐ திங்க் வந்து 2வது லெசனோ 3வது லெசன் வளங்கள்னு ஒரு லெசன் இருக்கும், கனிமங்கள். அந்த பாக்ஸ் போட்டு ஒவ்வொரு நிறுவனமும் எங்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் போட்டு ஒரு கண்ணு இருக்கும். ஓகேங்களா, அதுல மெயினா அந்த பொறுத்துக்களை அணுமின் சக்தி மும்பை, ஓகே, சூரிய சக்தி புதுடெல்லி, நிலக்கரி நிறுவனம் கல்கத்தா, மாங்கனீசு தாது நிறுவனம் நாக்பூர். ஓகேங்களா, மேட்ச் பண்ணியாச்சா, பெர்ஃபெக்ட்டா மேட்சா இருக்கு. நீ இதுல ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீ மேட்ச் பண்ணா ஆன்சர் போட்டிருக்கலாம், புதுடெல்லி. ஓகேங்களா, அதாவது சூரிய சக்தி நிறுவனம் எங்க இருக்குது, புதுடெல்லி இருக்குது. இதை மட்டும் நீ உனக்கு தெரிஞ்சிருந்தா நீ ஆன்சர் போட்டுருக்க. பாருங்க 2க்கு வந்து டி, ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது, ஆன்சர் போட்டு வந்துடலாம். சிம்பிளா தான் இருக்குது, எல்லாமே புக்ல இருக்குது. படிச்சிருந்தா நீ கண்டிப்பா இந்த எக்ஸாம் பாஸ். அரைச்சமாவே திருப்பி வரப்பாங்க கதை கேள்விப்பட்டிருக்கீங்க. அதுதான் அந்த கொஸ்டின். திருப்பி எல்லா எக்ஸாம்லையும் கேட்பாயா, இந்திய அரசியலமைப்பு எப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அட்லீஸ்ட் ஆப்ஷனையாவது கொஞ்சம் கஷ்டமா வச்சிருந்தா ஏதோ பசங்க வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிருப்பாங்க, கட்டா கம்மியாக சொல்லுவாங்க. ஆப்ஷனையும் செம எளிமையா தான் வச்சிருக்காங்க. பாருங்க, நவம்பர் 26, 1949 சட்ட தினம் சொல்லி கிளாஸ்ல ஏகப்பட்டதோட சொல்லிருப்போம். நம்ம பிசி அல்டிமேட் சீரிஸ் சிவிக்ஸ் எபிசோட் போடும்போது முதல் எபிசோடு நான் அதை பத்தி பேசியிருந்தேன், இந்த டேட்டை பத்தி பேசியிருந்தேன். ஓகேங்களா, ரைட். எனிவே, அடுத்து பிறந்த குழந்தைக்கு முதலில் போடப்படக்கூடிய தடுப்பூசி. ஓகேங்களா, BCG. அதாவது கொஸ்டின்ல எல்லா கொஸ்டின் இப்போ 45 கொஸ்டின் நான் ஜிஎஸ் சொல்றேன்னா மேக்ஸிமம் ஒரு 80% கொஸ்டின் எல்லாருமே அட்டன் பண்ணுவான். ஓகேங்களா, சும்மா படிச்சவன், ஓகேங்களா, நான் படிக்கிறதா இருந்தேன், சும்மா வந்து எக்ஸாம் எழுதி பார்ப்போம் அப்படின்லாம் வந்தவன் எல்லாருமே ரொம்ப ரொம்ப எளிமையா எல்லா கொஸ்டினும் அடிச்சிருவான். ஒரு சில கொஸ்டினை மட்டும் தான் எல்லாராலும் அடிக்க முடியாது, படிச்சவங்க மட்டும் தான் அடிக்க முடியும். அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் கட் ஆஃப் டிட்டர்மைன் பண்ணும். அது ஒரு சில கொஸ்டின். ஓகே, அது என்ன கொஸ்டின் பின்னாட்டில் வரும்போது சொல்றேன். பின்னாடி கொஸ்டின் வரும்போது பிறந்த குழந்தைக்கு போடப்பட எல்லாருக்கும் மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும். BCG தடுப்பூசி தான் பிறந்த குழந்தைக்கு போடக்கூடியது. தடுப்பூசியை வச்சு இந்த தடவை 2 கொஸ்டின் வந்திருக்கு. சரிங்களா, அடுத்த கொஸ்டின், உயிரின சிதைவிற்கு உள்ளாகும் கழிவு, அதாவது எதெல்லாம் மக்கி போகும் அப்படின்னு கேட்கிறாங்க. நமக்கு தெரியும் பிளாஸ்டிக் மக்கி போகுமா, மக்கி போகாது. கண்ணாடி மக்குமா, மக்காது. அலுமினியம் மக்குமா, மக்காது. ஆனா தேங்காய் ஓடு மக்கும். ஓகே, பி. அடுத்து மத்திய தொழில் பாதுகாப்பு படை. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம 8th புக்ல நினைக்கிறேன். எஸ், ஒரே நிமிஷம். 7th கொஸ்டினா, எஸ் 8th புக்ல இருக்கு. 8th புக்ல அதாவது ஒவ்வொரு நிறுவனங்களும் எந்தெந்த துறையை வேலை பார்க்குது. நம்ம ஆர்மியில வந்து நிறைய இருக்கு, CAPF, CRPF, CIFS இருக்குது. அதுல பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ, DCBA. ஓகே, தொழில் பாதுகாப்பு படை வந்து முக்கியமான உள்கட்டமைப்பு. அதை மட்டும் நீ மேட்ச் பண்ணனா போட்டுறதா ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. ஓகே, 8th புக்ல இருக்குது. இதெல்லாம் வந்து கொஞ்சம் படிச்சவனுக்கு மட்டும்தான் ஆன்சர் பண்ண முடியும். சும்மா ஏனாதாலும் எல்லாரும் ஆன்சர் பண்ண முடியாது. அடுத்த கொஸ்டின் நம்ம கொஸ்டின் எக்கனாமிக்ஸ் கொஸ்டின். கிளாஸ்ல ஏகப்பட்ட தடவை நம்ம பேசணும். ஆஃப்லைன் பசங்க வேலூர் பசங்க தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா, வருமான வரி தனிநபர் வருமானத்தின் அடிப்படையில் விதிக்கப்படுகிறது. எஸ், 100% கரெக்ட். 2வது கூற்று பாருங்க, வருமான வரி வசூலிக்கப்படும் விகிதம் வருமானத்துடைய அளவை பொறுத்து மாறும். நான் பல தடவை சொன்னேன், பிசி படிச்சுனா பிசி எக்ஸாம் பாஸ் பண்ண நீ வருமான வரி பே பண்ண தேவையில்லை. ஆனா எஸ்ஐ எக்ஸாம் படிச்சு பாஸ் பண்ண நீ வருமான வரி பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ வருமானம் வருகிறது வந்து அந்த விகிதம் வந்து வருமானத்தோடைய உயர்வை பொறுத்து மாறிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா, அப்போ 2 ஸ்டேட்மெண்ட்மே இதுல சரி. ஆன்சர் சி. ஓகே, 1, 2 சரி.
அடுத்து கிராமங்கள் நம் நாட்டின் முதுகெலும்பு. எக்கனாமிக்ஸ்ல பேசும்போது கிராமம் அப்படிங்கிற வார்த்தை வந்தாலே எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் காந்திஜியை போட்டு வந்துருங்க, முடிஞ்சு போச்சு. சிம்பிள் கொஸ்டின், காந்திஜி. ஓகே, கிராமங்கள் நம் நாட்டின் முதுகெலும்பு காந்திஜி சொல்லியிருப்பாரு. அடுத்து இந்திய தேர்தல் முறை எந்த நாட்டின் தேர்தல் முறையை பின்பற்றி ஏற்றுக்கொள்ளப்பட்டது? இதுவும் ஒரு பாலிட்டி கொஸ்டின், சிவிக்ஸ் கொஸ்டின். ஓகே, ஏதாவது புக்கில் தான் இருக்குது. அதாவது ஒவ்வொரு அரசியலமைப்பு விஷயங்களும் எந்தெந்த நாடுகளில் இருந்து கடன் வாங்கப்பட்டது அப்படி அமைப்பு இருக்கும். இது இங்கிலாந்தில் இருந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஓகே, புக் கொஸ்டின். அடுத்து பாருங்க, சோற்றுக்கற்றாழை இலைகள் எதையை குணப்படுத்த பயன்படுகிறது? ஒவ்வொரு விஷயத்துக்கு வந்து மருத்துவ குணம் உடையது. அது தோல் எரிச்சலை சோற்றுக்கற்றாழை இலை பயன்படுகிறது. அடுத்து பாருங்க, சின்ன வயசுல இருந்தே நம்ம சயின்ஸ்ல திருப்பி திருப்பி கேட்ட ஒரு விஷயம், இந்த கிட்ட பார்வை தூர பார்வைக்கு என்ன பயன்படும்? ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப ஈஸி, எல்லாருமே போட்டிருப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் கிட்ட குழி தோண்டி தூர குவி சொல்லுவாங்க. அப்ப கிட்ட பார்வைக்கு குழிலென்ஸ், தூர பார்வைக்கு குவிலென்ஸ். ஓகேங்களா, ஈஸியான கொஸ்டின், எளிமையானது. அடுத்து பாருங்க, கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின். ஆல்ரெடி நம்ம ஒலிம்பிக் நீரஜ் சோப்ரா ஈடி இதில் பத்தி ஒரு ஒலிம்பிக் கொஸ்டின் வந்தது. இதுவும் கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின், எளிமை தான், ரொம்ப எவனமா படிச்சிருப்பான், எளிமையா கேட்டிருக்காங்க பாருங்க. ரஷ்யா இஸ்ரேல் மீது போர் தொடுத்தது. ரஷ்யாவுக்கும் இன்னொரு நாடுக்கும் சண்டை நடக்குது, ஆனா அது இஸ்ரேல் கிடையாது. ஓகேவா, ரஷ்யா உக்ரைன் மீது தான் போர் தொடுத்தது. அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தவறு. அடுத்து இன்னொரு வாக்கியம் பாரு, சம்பந்தமே இல்லாத வாக்கியம். எப்பவுமே ஒரு ரெண்டு நாட்டுக்கு சண்டை நடக்கும், போர் தொடுக்குது அப்படின்னா அந்த ரெண்டு நாடும் பக்கத்துல இருக்கணும், லேண்ட் பவுண்டரி ஷேர் பண்ணணும். ஆனா இங்க பாருங்க, சீனா இலங்கை மீது போர் போட்டிருக்காங்க, சம்பந்தமே இல்லாது. ரெண்டு ஸ்டேட்மெண்ட் இதுல தவறு. ஓகேங்களா, ஆன்சர் டி. அதாவது நம்ம இந்த பிசி எக்ஸாம்ல மேக்ஸிமம் கொஸ்டின் ரெண்டுமே சரியா வந்திருந்தது. இந்த ஒரு கொஸ்டின் மட்டும்தான் ரெண்டுமே தவறுங்கிற மாதிரி வந்திருக்குது. ஓகேங்களா, எளிமையானதுதான். நீ சும்மா டெய்லியும் நியூஸை பார்த்துட்டு எவனாவது பேசுறதை கேட்டு இருந்தாலும் இந்த கொஸ்டின்ல ஆன்சர் பண்ணிருக்கலாம். அடுத்து நம்ம பாலிட்டி கொஸ்டின் கிளாஸ்ல பேசினது, இந்திய தேசிய பாடல் நம்ம பிசி அல்டிமேட்டோட முதல் எபிசோட் சொல்லியிருந்தேன். ஓகேங்களா, இந்திய தேசிய பாடல் வந்தே மாதரம் தெரியும், தேசிய கீதம் தான் ஜனகணமன. ஓகே, இது ஆனந்த மடம் என்ற நாவலிருந்து எடுக்கப்பட்டது, 100% உண்மைதான். ஓகேங்களா, இந்த வந்தே மாதரம் பாடலை இயற்றியவர் யாருன்னு கேட்கிறாங்க. பிங்கலி வெங்கையா கிடையாதுப்பா. வந்தே மாதரம் பாடலை இயற்றியவர் பங்கீம் சந்திர சட்டர்ஜி. ஓகேங்களா, அப்போ ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் தவறு, முதல் ஸ்டேட்மெண்ட் சரி. ஆப்ஷன் ஏ முடிஞ்சு போச்சா. அடுத்து பாரு, கிளாஸ்ல சார் நான் வேல்ட் ஹிஸ்டரி படிக்கணுமா கேட்டு இருந்தீங்க. நம்மளும் வந்து நீ படிக்கவே வேணாம் நான் சொல்லுவேன், படி, ஆனா ரொம்ப பேசிக்கானது புக் பேக்கை மட்டும் படிச்சுக்கோ சொல்லியிருந்தேன். அதுல வேல்ட் ஹிஸ்டரி இருந்து ஒரு சில வருடங்கள கொஸ்டின் வரவே இல்லைப்பா. ஓகேதா, வந்தா ஒரே ஒரு கொஸ்டின் தான் வருது, ஒரே ஒரு கொஸ்டின் வந்திருக்கு வேல்ட் ஹிஸ்டரி இருந்து 10th புக்ல இருக்குது. ஓகேதா, ஐ திங்க் 2வது லெசனம் 3வது லெசனம். ஓகேங்களா, அதெல்லாம் ஞாபகம் இருக்குது, புக்கில் இருக்கு. ஆனா இந்த பாயிண்ட் புக்கில் கன்ஃபார்ம் இருக்குது. பன்னாட்டு சங்கம் துவங்கப்பட்டது, அதாவது முதலாம் உலக போர் நடந்ததா 1914 அது முதலாம் உலக போர் நடைபெற்று முடிஞ்ச உடனே ஒரு அமைப்பு உருவாக்கி இருப்பாங்க. அதுக்கு பேர் தான் பன்னாட்டு சங்கம். 1920 துவங்கப்பட்டது. ஓகேங்களா, அதை ஒழிச்சு கட்டிட்டு தான் 2ஆம் உலக போருக்கு பின்னுதான் ஐநா சபை 1945. நிறைய பசங்க ஐநா சபை 1945 லிங்க் பண்ணிருப்பாங்க. நம்ம கூட பாருங்க, வந்து ஒரு பையன் வந்து ஜி தான் போட்டிருக்கான், தவறு. சரிங்களா, இதுலதான் வந்து நிறைய பேர் தப்பு பண்ணுவான். படிச்சவன் வந்து நல்லா படிச்சவன் இது வந்து மார்க் ஸ்கோர் பண்ண வாய்ப்பு இருக்குது. கட் ஆஃப் டிட்டர்மின் பண்ணும் இந்த கொஸ்டின் தான். அடுத்து இந்த கொஸ்டின் கட் ஆஃப் டிட்டர்மின் பண்ணும், படிச்சவன் மட்டும் தான் போட முடியும். ஓகே, சும்மா எழுதுறவ யாராலையும் இதை அட்டெண்ட் பண்ண முடியாது. ஓகேங்களா, ஃப்ளூக்ல அட்டெண்ட் பண்ணலாம். தமிழ்நாட்டின் வேளாண் பருவமான நவரையின் அறுவடை காலம் நல்லா வச்சுக்கோ. 10th புக்ல ஜாகிரபில தமிழ்நாடு ஜாகிரபின்னு ஒரு லெசன் இருக்கும். அதுல ஒரு டேபிள் காலம் போட்டு கொடுத்துருக்கான். ஓகே, ஒவ்வொரு காலமும் என்னென்ன மாதம் விதைக்கும் காலம், என்னென்ன மாதம் அறுவடை காலம் போட்டிருப்போம். அதுல கன்ஃபார்ம் இருக்குது பிப்ரவரி மார்ச். ஓகே, கன்ஃபார்ம் நவரை வந்து பிப்ரவரி மார்ச். இது எல்லாமே புக் கொஸ்டின். அடுத்து செயற்கை இலைக்கான எடுத்துக்காட்டு. இயற்கை இலைனா பருத்தி, முடி, கம்பளி. செயற்கை இலை நைலான். ஓகே, சயின்ஸ் பேஸ்ட் கொஸ்டின், இது சயின்ஸ் பேஸ்ட் கொஸ்டின். அடுத்து ஆகாஷ், அக்னி, நாக், பிரம்மோஸ், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சிவிக்ஸ்ல வந்திருக்கும். ஓகே, எல்லாமே ஏவுகணை அமைப்பு. ஓகே, எல்லாமே ஏவுகணை அமைப்பு. அடுத்து மனிதர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட ஹிஸ்டரியில 6th நடத்தும் போதே நம்ம கிளாஸ்ல வந்து 6th இருந்தே பேச ஆரம்பிச்சிருப்பேன். ஒரே விஷயம் திருப்பி நம்ம ஆல்ரெடி பாலிட்டியில் அரைச்சமாவுன்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் சொன்னோமா, அதே மாதிரி இதுவும் ஒரு அரைச்சமாவு கொஸ்டின். என்ன கொஸ்டின்? முதலாக மனிதன் கண்டுபிடிக்கப்பட்ட உலோகம், பயன்படுத்திய உலோகம். செம்பு போட்டு வந்து முதலாக பழக்கப்படுத்திய விலங்கு நாய். ரெண்டுமே நான் பேரலா சொல்லியிருப்பேன். கேள்வி எக்கச்சக்கமா கேட்டிருப்போம். ஓகேங்களா, செம்பு முடிச்சு விடுறேன். அடுத்து பாருங்க, ஐ திங்க் வந்து ஜாகிரபி சார் வந்து பிசி அல்டிமேட் கண்டிப்பா ஒரு கொஸ்டினா இருக்கும். மிகப்பெரிய அதாவது மிக ஆழமான அகழி. ஓகேங்களா, மரியானா அகழி பசிபிக் ஓசன்ல இருக்கு. இதோடைய உயரம் வந்து கிட்டத்தட்ட 10,000 மீட்டருக்கு மேல. எவரெஸ்ட் சிகரத்தை கொண்டு வந்து உள்ள வச்சாலும் அது முங்கிரும், அந்த அளவுக்கு இருக்குது பசிபிக் ஓசன்ல மரியானா அகழி. ஈஸியான கொஸ்டின் தான்ப்பா. வேர்ல்டு ஜியோகிராஃபில இருந்து அதிகமா கொஸ்டின் வந்திருக்கு. ஆனா வேர்ல்டு ஹிஸ்டரியில இருந்து ஒரே ஒரு கொஸ்டின் தான் வந்திருக்கு. ஓகேங்களா, அப்ப பிசிக்கு வந்து வேர்ல்டு ஹிஸ்டரி, வேர்ல்டு ஜியோகிராஃபி கொஞ்சம் படிக்கணும். பொருள் ஒன்றை மேல் நோக்கி வீசினால் புவியீர்ப்பு விசையின் தாக்கத்தால் அதன் திசை வேகம் படிப்படியாக குறையும்.
இது வந்து சயின்ஸா இருக்கட்டும் நம்ம டிஸ்கஸ் பண்ணும் போதே பேசியிருந்தோம். இது கொஞ்சம் கான்செப்ட் பேஸ்ட் கொஸ்டின். இதை புரிஞ்சுக்கணும். ஓகே, திசைவேகம்னா என்ன, அதை புரிஞ்சுக்கிட்டு நீ ஆன்சர் பண்ணிருந்தா மனப்பாடம் பண்ண அதை ஆன்சர் பண்ணிருக்க முடியாது. ஓகே, படிப்படியாக குறையும். அடுத்து திருப்பி எக்கனாமிக்ஸ் கொஸ்டின்ல நான் அந்த இன்கம் டாக்ஸ் பத்தி பார்த்த பாருங்க, அது 7th புக்ல இருந்திருக்கும். இது வந்து தெளிவா நான் சொன்னேன் கிளாஸ்ல. நான் நோட்ஸ் கொடுக்கும் போதே ஒரு டேபிள் போட்டு தான் கிளாஸ்ல ஆஃப்லைன் பசங்க வேலூர் பிரான்ச் பசங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பொதுத்துறை நிறுவனங்கள் டேஷ் நோக்க முடியாது. அதாவது கவர்மெண்ட் கம்பெனிக்கும் பிரைவேட் கம்பெனிக்கும் என்ன வித்தியாசம் சொல்லியிருப்பேன். பொதுத்துறை நிறுவனம் சேவை நோக்க முடியாது, தனியார் துறை லாபம் நோக்க முடியாது. ஓகேங்களா, 9th புக்ல இருக்குது. அடுத்து திருப்பியும் 9th புக் நான் சொல்ல ஹிஸ்டரி நடத்தும் போது 9th ஹிஸ்டரி நீ படிக்கவே வேணாம்னு சொல்லியிருப்பேன். ஆனால் அது 2 லெசனை மட்டும் தயவு செஞ்சு படிச்சுக்கோ. ஒன்னு சிந்து சமவெளி நாகரிகம் வரக்கூடிய லெசன், இன்னொன்னு தமிழ்நாட்டுடைய அகழ்வாராய்ச்சி வரக்கூடிய லெசன்ல இருந்து படிச்சுக்க சொன்ன ஒரு கொஸ்டின் வந்துட்டு. ஓகே, அதுதான் இது மாதிரி நீ செலக்டிவா நீ படிச்சாலே நீ எல்லாத்தையும் நீ படிக்க வேண்டிய தேவையில்லை. கொடுமனை தமிழ்நாட்டுல ஈரோடு இருக்கு கன்ஃபார்ம். ஓகே, தமிழ் பிராமி எழுத்துக்கள் கொண்ட குடுவை இங்கு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதுவும் புக்ல இருக்கு. நம்ம பாகம் 1 புக்லயே பாக்ஸ் போட்டு கொடுத்துருக்கோம். இது புக்ல இருக்கு. ரெண்டுமே சரி. ஆன்சர் டி. சாரி, சி. ஓகேங்களா. அடுத்து ஹிஸ்டரியில 8th புக்ல வார் போர்களை பத்தி படிக்கும் போது நகைச்சுவையா நிறைய காமெடியெல்லாம் பேசி படிச்சிருந்தோம். வாரு போட காமெடி கூட இதோட தொடர்புடையதுதான். திப்பு சுல்தான் எந்த போர்ல செத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்வியூ கேட்பாங்க. அவர் கடைசி போர்னு சொல்லுவாங்க. இங்கே அதே மாதிரி தான் ஆன்சர். 4ஆம் ஆங்கிலேய மைசூர் போர்ல திப்பு சுல்தான் செத்து போயிருவார். அவர் அப்பா மைசூர் ஹைதர் அலி வந்து போர்ல சாக மாட்டாரு. ஹைதர் அலியை பத்தி கேட்டிருந்தாவது கொஞ்சம் கஷ்டமா இருந்திருக்கும். திப்பு சுல்தான் ஈஸி தான். 4ஆம் மைசூர் போர் 1799 முடியும். அடுத்து பாருங்க இந்த கொஸ்டின். இதுவும் ஒரு கட் ஆஃப் டிட்டர்மைன் பண்ணக்கூடிய கொஸ்டின். ஓகேங்களா, தப்பு பண்ணுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கு இந்த கொஸ்டின்ல. சரிங்களா, முக்கியமா நோட் பண்ணி இதெல்லாம் எவன் ரைட்டா போட்டா கன்ஃபார்ம் உனக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்குது. நைல் நதி ஆப்பிரிக்க நதிகளின் ஆறுகளின் தந்தை என்று அழைக்கப்படுகிறது. ஓகே, இது எத்தனை ஸ்டாண்டர்ட் இருக்கு பாத்தீங்கன்னா ஆக்சுவலா 25ஆம் கொஸ்டின் 8th புக்ல. ஓகேங்களா, 8th புக்ல ஜியோகிராஃபில 3ஆம் லெசன்ல ஆப்பிரிக்கா கண்டங்களை ஆராய்தல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெசன் இருக்கும். அதுல இந்த பாயிண்ட் அப்படியே புக்ல இருக்குது. நைல் நதி ஆறுகளின் தந்தை கரெக்ட். சாம்பசி நதி நைஜீரியாவின் வாழ்வாதார நதி கிடையாது, தவறு. அப்ப எதுக்கு சார் அப்படின்னா சவுத் ஆப்பிரிக்கா தென் அமெரிக்காவுடைய வாழ்வாதார நதி அப்படி சொல்றாங்க. 2ஆம் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தவறு. முதல் ஸ்டேட்மெண்ட் சரி. 25வது கொஸ்டினுக்கு ஆன்சர் ஏ. சரிங்களா, முதல் மட்டும் தான் சரி. 8th புக்ல இருக்குப்பா, 8th புக்ல இருக்குது. திருப்பியும் சயின்ஸ்ல நம்ம டெஸ்ட் பேட்ச்ல இந்த கொஸ்டின் கண்டிப்பா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேதா, டெஸ்ட் பேட்ச் அட்டெண்ட் பண்ண தெரிஞ்சிருக்கும். இயற்கை தேர்வு கோட்பாடை வெளியிட்டவர் யாரு? சார்லஸ் டார்வின். திருப்பி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி எஸ்ஐல கூட இதே மாதிரி ரிலேட்டடா வந்தது. சொன்னா தடுப்பூசி வச்சு 2 கேள்வி கேட்டிருக்காங்க. ஒரு கேள்வி குழந்தைக்கு முதலாக போடக்கூடியது, இன்னொரு கேள்வி டைபாய்டுக்கு போடக்கூடிய தடுப்பூசி. ஓகேங்களா, TAB. ஓகேங்களா, இந்த தடுப்பூசி 8th புக்கா 9th புக்ல இருக்கு. 9th புக்ல நாங்க புக்கையே பார்க்கும்போது இருக்குது. 9th புக்ல இது அப்படியே ஒவ்வொரு தடுப்பூசி ஹெட்டிங் போட்டு கொடுத்துருக்காங்க. DAB. ஓகே, அடுத்து உலக சதுரங்க போட்டி எல்லாருமே ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். நம்ம ஊர் பையன் தமிழ்நாட்டுடைய பையன் வின் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபைனல் போட்டி வரைக்கும் பார்த்துட்டே இருந்தோம். ஆனா கடைசி அன்னைக்கு வின் பண்ணல. மேக்னஸ் கேரசன் வின் பண்ணிட்டாரு. நல்லா கவனிச்சுக்கோ, சதுரங்க போட்டி சொன்ன உடனே ஆன்சர் பண்ணிருக்கூடாது. 2ஆம் இடம் யாரு கேட்கிறாங்க? நம்ம ஊருக்கார பிரக்யானந்தா ரமேஷ் பாபு. ஓகேடா. அடுத்து முல்லை நில பகுதியில் வாழ்ந்த மக்களின் தொழில் என்னது? முல்லை நிலம் அப்படின்னா என்னது? காடு சார்ந்த இடம். அது என்ன செய்வாங்க? ஆணிரை மேய்த்தல். சிம்பிளான கொஸ்டின். ஓகேங்களா, ஆடு மாடு மேய்க்கிறாங்க காடுல. அடுத்து ஈக்வினாக்ஸ் எந்த நாள்ல சம இரவு பகுதி, அதாவது சம பகல் இரவு பகுதி ரெண்டுமே சமமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. மார்ச் 21 செப்டம்பர் 23 அந்த 2 நாள்ல தான் சம இரவு பகல் இருக்கும். ஓகேடா. அடுத்து 31 ICS தேர்வு. ஓகேங்களா, இதுவும் ஹிஸ்டரியில 8th. ஆமாப்பா, 8th நம்ம பிரிட்டிஷோட நிர்வாகத்தை பத்தி படிக்கும்போது திருப்பி இதை கேட்டு உங்க பசங்களுக்கு ஞாபகம் வந்துருக்குன்னு நினைக்கிறேன். ICS தேர்வை முதலாக பாஸ் பண்ண ஒரு இந்தியர் யாருன்னா சத்யேந்திரநாத் தாகூர். ஓகே, இந்த வருஷம் கூட நான் படிக்க சொன்னேன், நல்ல ஞாபகம் இருக்கு எனக்கு. ஓகே, இந்த ஒரு கொஸ்டின் மட்டும் நீ நோட் பண்ணி வச்சுக்கோ. நம்ம கிட்டத்தட்ட 45 கொஸ்டின் வேற எதுவுமே டவுட்ஃபுல் கொஸ்டின் அப்படிங்கிற அளவு கிடையாது. ஆனா இந்த கொஸ்டினுக்கு மட்டும் நம்ம 2 ஆப்ஷன் ஃபிக்ஸ் பண்றோம். ஓகேடா, பால் தயிராதல் என்பது ரெண்டுமே வரலாம். ஏன்னா இது ஒரு மீளா வினை, தயிரிலிருந்து இருந்து திரும்பி பால் வராது, அதனால இது ஒரு மீளா வினை. அதே மாதிரி நொதித்தல் வினையும் சொல்லலாம். அதனால இந்த ஒரு கொஸ்டினுக்கு மட்டும் A and C. மேற்படி ஏதாவது கிளாரிபிகேஷன் இருந்தா நான் கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்றேன், பாத்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின் திருப்பி கிளாஸ்ல பேசினது நம்ம அதிகமா பேசின கொஸ்டின் வந்திருக்கு. 8th புக்ல இருந்து 3 கொஸ்டின் ஹிஸ்டரியிலேயே வந்திருக்கு. சரிங்களா,
ஃபர்ஸ்ட் லெசன்லேயே இருக்கும். ஐரோப்பா இருக்கிறது எவன் எங்க வந்தா எங்கெல்லாம் அவன் கோட்டையை கட்டினா பேசணும். அது நான் திருப்பி சொன்னது, பிரெஞ்சுக்காரர்கள் பாண்டிச்சேரியை மட்டும் நீ போட்டு தந்துட்டு ஆன்சர் முடிஞ்சு போச்சு. ஓகே, 3க்கு D ஒரே ஆப்ஷன் தான் இருக்கு பாருங்க. பொறுத்துக்க கேட்டாதான் ஈஸின்னு சொல்லியிருந்தேன். பிரெஞ்சுக்காரங்க நமக்கு தெரியும், ஊருக்கே தெரியும் பாண்டிச்சேரி. ஓகேங்களா, அதனாலதான் அங்க சரக்கு ஃபேமஸா இருக்கு. அப்போ வந்து ஆன்சர் வந்து 3க்கு D முடிஞ்சு போச்சு. ஆன்சர் C ஈஸியானது. யார் எங்க கோட்டை கட்டினாங்க நம்ம படிச்சிருப்போம், டேபிள் கதம் இருக்கும். அடுத்து எளிதாக அமுக்க இயலும். எதை அமுக்க இயலும் கேட்கிறாங்க. திடப்பொருளை அமுக்க முடியாது, திரவ பொருளை அமுக்கலாம், ஆனா அதை விட எளிமையாக வாயு அமுக்கலாம். ஓகேங்களா, அப்போ வந்து 34க்கு C. அடுத்து தவறான இணை. 6th புக்கு நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஹிஸ்டரியில நடத்தும் போது தமிழ்நாடு மேப்பை வரைய தெரியாம நானே அரைக்குறையா வரைஞ்சி ஒவ்வொரு பகுதியும் ஒவ்வொரு மாவட்டமும் என்னென்ன நாட்டை சேரும், நீ எந்த ஊர்ல இருக்கே, நீ என்ன நாடு தெரிஞ்சு வச்சுக்கோ சொல்லியிருந்தேன். சேர சோழ பாண்டிய தொண்டை நாடுனா பல்லவ நாடு சொல்லியிருந்தேன். வேலூர் மாவட்டம் பல்லவ நாட்டுல இருக்கு, தொண்டை நாடு சொல்லியிருப்பேன். இது எது தவறானது கேட்கிறாங்க. ஓகேங்களா, அப்ப சேர நாடு தவறு. ஏன் சேர நாடு கரூர் வஞ்சி இந்த பெல்ட் கேரளா பெல்ட் இருக்கும். இங்க ஒருத்தருக்கு வந்து சேலம் கர்நாடகா நாமக்கல், இதுதான் தவறு. மீதி எல்லாமே கரெக்டா மேட்ச் ஆயிருக்கு. அடுத்து இதுவும் 6th புக்கு சிவிக்ஸ் புக்ல இருக்குது. ஓகேங்களா, இந்தியாவோட கலாச்சாரம் இந்த லெசன்ல இருக்கும். இதே பாரு, நீ ஒரு கொஸ்டின் நீ ஈஸியா ஒரு விஷயத்தை மேட்ச் பண்ணா 2 ஆப்ஷன் எடுக்கலாம். மணிப்பூர் இதை நீ மேட்ச் பண்ண 4க்கு A. இந்த 2 ஆப்ஷன் தான், இந்த 2 ஆப்ஷன் கிடையாது. ஓகேங்களா, டெலீட் பண்ணிடலாம். அடுத்து நம்ம ஊர் நாட்டியவா பரதநாட்டியம், நீ அதை மட்டும் மேட்ச் பண்ணா முடிஞ்சு போச்சு. பரதநாட்டியம் D. ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா C முடிஞ்சு போச்சா. இது வந்து 6th புக்ல தான் இருக்குது. ஓகே, அடுத்து இந்த கொஸ்டின் தப்பு பண்ணுவாங்க. இதுதான் கட் ஆஃப் டிட்டர்மைன் பண்ண. ஆல்ரெடி ஒரு கொஸ்டின் சொன்னேன், கட் ஆஃப் டிட்டர்மைன் பண்ணக்கூடியது. இதுவும் கட் ஆஃப் டிட்டர்மைன் பண்ணக்கூடிய கொஸ்டின். நம்ம பசங்க கொஞ்சம் படிக்கும்போது இந்த மாதிரி ஃபேக்சுவல் விஷயத்தை பார்க்கும்போது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, வடகிழக்கு பருவக்காற்றில் தமிழ்நாட்டின் கிழக்கு கடற்கரை பகுதி அதிக மழை பெய்யும். கரெக்ட் தான், 100% கரெக்ட். இது எல்லாரும் கரெக்டாக மேட்ச் பண்ணிடுவீங்க. ஆனா இந்த ஸ்டேட்மெண்ட் வாசிக்கும் போது ஃபேக்சுவல் பாயிண்ட் வரும்போது தப்பா இருக்குமோ அப்படின்னு யோசிச்சு நீயே தப்பா கொடுத்துருவாங்க. இது 100% கரெக்ட். இதுவும் 10th புக்ல தமிழ்நாடு ஜியோகிராஃபில இருக்கும். ஓகேங்களா, 2 லெசன்ல பருவமழை வரும். அந்த தமிழ்நாடு ஜியோகிராஃபி லாஸ்ட் லெசன் 7 or 8 லெசன் இருக்கும். அதுல கன்ஃபார்ம் இந்த ஃபேக்சுவல் பாயிண்ட் இருக்குது. இதுக்கு வந்து ஆன்சர் வந்து C. ரெண்டுமே சரி. சரிங்களா, புக்ல இருக்குதான், எல்லாமே புக்ல வந்திருக்கு. அதுவும் 10th ஜியோகிராஃபி எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் பாருங்க. அடுத்து எந்த மலைத்தொடர் திருப்பி கேட்கப்பட்ட கேள்வி, ஆரவதி மலைத்தொடர். மடிப்பு மலை வார்த்தை வந்தாலே ஆரவதி போட்டு தள்ளிடுங்க. சரிங்களா, அடுத்து ஜியோகிராஃபில 7th புக்ல, ஓகே, ஜியோகிராஃபி 7th புக்ல ஒரு டேபிள் காலம் போட்டுருப்பாங்க. ஒரே சமம்ங்கிற வார்த்தை இருக்கும். சம ஐசோ வரும். ஓகே, ஒவ்வொரு விஷயத்துக்கு ஒண்ணு. இதை வந்து மேட்ச் பண்ணும்போது 39வது கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் வந்து B. ஓகேங்களா, இதை பாருங்க, இந்த பார் அப்படின்னா அழுத்தத்தை குறிக்கக்கூடியது. ஓகேங்களா, காற்றழுத்த கோடு. இதை மேட்ச் பண்ணு. ஓகே, அடுத்த கொஸ்டின் 40. இதுவும் 6th புக்கு, சங்க காலத்துல வருது. கடியலூர் உடுத்திரங்க. நான் தமிழ் படிச்சவங்க கொஞ்சம் ஈஸி போட்டுறதான். காவிரி பூமுடி கொடுத்து பட்டினப்பாளையம் கூட எழுதினாரு. கரெக்ட். சோழ மன்னர் சிறந்த மன்னர் கரிகால மன்னர் தான். இதுவும் புக்ல இருக்கு. ரெண்டுமே சரி, ஈஸியானதான் பாரு. மேக்ஸிமம் இந்த C ஆப்ஷன் வருது நம்ம ஸ்டேட்மெண்ட்ல. அடுத்த கொஸ்டின் பாரு, தமிழகத்துல கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின். தமிழகத்தில் 2023ஆம் ஆண்டு துவங்கப்பட்ட வந்தே பாரத் ரயில் படுக்கை வசதியுடன் கொண்ட ரயில் ஆகும். இது நிறைய பேர் படுக்கை வசதி இருக்கா, எல்லாரும் உட்கார்ந்தானே போனாங்க யோசிங்க. படுக்கை வசதி இருக்குது. ஓகேங்களா, சென்னை டு திருநெல்வேலியே போது கிட்டத்தட்ட 1000 ரூபாய் உட்கார்ந்து போறது, படுத்து போறது கிட்டத்தட்ட 1200 ரூபாய் வரைக்கும் இருக்குது. படுக்கை வசதி கன்ஃபார்ம் இருக்குது. எங்க உருவாக்கப்பட்டது? மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழ் ICF பெரம்பூரில் உருவாக்கப்பட்டது. அப்போ 2 ஸ்டேட்மெண்ட்டும் சரி. ஆன்சர் C. ஈஸியான கொஸ்டின், கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின். கொஞ்சம் ஆப்ஷனையாவது கொஞ்சம் கஷ்டமா வச்சிருந்தா பசங்க கன்ஃபியூஸ் ஆவாங்க நினைப்பாங்க. ரொம்ப எளிமையான கொஸ்டின். வேர்ல்டு கப் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. யார் இந்தியாவுடைய கிரிக்கெட் அணியோட தலைவர்? ரோஹித் சர்மா. ஊருக்கே தெரியும். விராட் கோலி டோனி ஆப்ஷன் வச்சிருந்தாவது ஒரு சில பேர் கன்ஃபியூஸ் ஆவான், பார்க்காதவனாது. அடுத்து இதுவும் புக்கில் இருக்குது. இது புக்கில் பார்த்தீங்கன்னா 8th இருக்குது. அமிலம் காரம் அந்த லெசன்ல இருக்குது. ஓகே, எந்த சேர்மும் தீயணைப்பானில் பயன்படுகிறது? சோடியம் பை கார்பனேட். ஓகேங்களா, இதெல்லாம் படிக்கணும், கொஞ்சம் படிச்சாதான் முடியும். சரி, இதுவும் படிக்கணும். ஓகேங்களா, இந்தியாவில் மிகப்பெரிய எண்ணெய் எஸ்ஐல இதே மாதிரி கொஸ்டின் வந்தது. ஆனால் பழமையான எண்ணெய் வளம் கேட்டிருந்தாங்க. இதுல மிகப்பெரிய எண்ணெய் வளம் கேட்டிருக்காங்க மும்பை ஹை. அதிலே தெளிவா பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பான். 10th 3வது லெசன்ல வரும்னு நினைக்கிறேன். மும்பை ஹை 65% பெரிய எண்ணெய் வயல் அப்படின்னு கொடுத்துருப்பான். குஜராத் வந்து 2வது. அடுத்து ஆளுநரா, லாஸ்ட் கொஸ்டின், பொறுத்துக்கு கொஸ்டின். ஆளுநர் மாநிலத்துடைய தலைவர், முதலமைச்சர் அரசாங்க தலைவர், சபாநாயகர் மக்களவை தலைவர், துணை ஜனாதிபதி மாநிலங்களவை தலைவர். மேட்ச் பண்ணனா ஆன்சர் வந்து A, லாஸ்ட் ஆப்ஷன். ஓகேங்களா, தமிழ்நாட்டுடைய நிர்வாகம், நிர்வாகம் அரசியலமைப்பு பத்தி இருக்கும். ஓகே, முடிஞ்சது.
எல்லா கொஸ்டினுக்குமே ரொம்ப எளிமையான கொஸ்டின் தான், பெரிய அளவு கஷ்டமான கொஸ்டின் எதுவுமே கிடையாது. ஒரு சில கொஸ்டின் தான் ரொம்ப நல்லா படிச்சவங்க மட்டும் அட்டன் பண்ணணும். அது மட்டும் தான் நீ வேலைக்கு போவையா போக மாட்டேன் டிட்டர்மின் பண்ணும். ஒரு கொஸ்டின் மட்டும் சொல்லிட்டேன், 32வது கொஸ்டின் மட்டும் தான் டவுட்டட் A and C. இது மட்டும் நீ நோட் பண்ணிக்கோ, இது எல்லாமே எதுவும் மாட்டதான். மேற்படி ஏதாவது ஒரு மாற்றம் வந்ததுன்னா நான் கமெண்ட்ல பின் பண்றேன், ஏதாவது கமெண்ட் மட்டும். ஓகேதா, தேங்க்யூ.